ப்ளீஸ் கீதா ப்ளீஸ் கீதா வேலை மட்டும் சொல்லாத கீதா ப்ளீஸ் கீதா கீதா தெரியப்பட்ட கீதா ப்ளீஸ் கீதா படிச்சிருக்கேன் கீதா எவ்வளவு வேணா அடி கீதா ஆனா வேலை மட்டும் சொல்லாத கீதா ப்ளீஸ் கீதா கீதா ப்ளீஸ் கீதா கையா பிடிச்சிக்கிட்டா நான் உன்னை ஏத்துக்கணுமா? அப்படி இல்ல கீதா, நீ எனக்கு வேண்டாம். கீதா ப்ளீஸ் ப்ளீஸ். அடி நீயும் நானும் ஒன்னல் வந்து பண்ணு நீ தொட்டறி என்ன மக்களம் போல் வாசி அடி எம்மா எம்மா ரோசி நீ எனக்கு ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும். சும்மா இருக்கும்போது அவங்க சொல்றாங்க எப்படி பிராக்டிஸ் இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க. டேய் தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதான் இன்ஸ்டாகிராம திறந்தா நடிக்கிறாங்க. என்ன புரியலையா? நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. மா முருகனுக்கு 2 பொண்டாட்டியாமே? ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன். பாஞ்சலிக்கு 5 புருஷனாமே. சிவராத்திரி தூக்கம் ஏது இப்ப எந்திரிச்சன்னு வையே கடைசி ராத்திரி ஆகி போவோம். சரியான வெறியில கரை ஐயோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் சும்மா 2 நிமிஷம் வாய் மூடின்னு சொல்லட்டா இருந்தா என்ன ஆயிடுச்சு? என்ன ஃபார்முலாட்டி நெக்ஸ்ட் டைம் ஃபார்முலாட்டி நொங்குன்னு கொட்டுறேன் உன்ன. என்னம்மா பண்ற? இல்ல உங்க பையன் தலை வலிக்குதுன்னு சொன்னாரு. தலைக்கணி வச்சு தலைய அழுத்தினா தலைவலி போயிடும் சொன்னாங்க. அதான் சித்த வைத்தியம் இருந்தேன்னா சொல்லலையே. இது சித்த வைத்தியம் இல்ல, பெத்த வைத்தியம். அதுக்கு இப்படிதான் பண்ணுவாங்களா? வேற எப்படி? நல்லா இருக்கு. நீங்க தலைவலி நீங்க போயிடுங்க. தலைவலி போயிடுச்சா? மொத்தமா போயிடுச்சு. தலைவலி போயிடுச்சா? செண்பகமே செண்பகமே சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா நம்ம 30 நாள் பிச்சை எடுத்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஆட்டோ, ஸ்விக்கி, ஏன் ஜொமேட்டோ தான் ஓட்டுறாங்க. ஆனா நம்ம பிச்சை டேய் இங்க வாடா பிச்சை போடுறா.
சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவி, வீட்ல யாரும் இல்ல, அப்பா அம்மா எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நான் தனியா தான்டா இருக்கேன். பயப்படாதடி, ஏசப்பா அவங்க கூட இருப்பாரு. டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 கிருபா. கைகள் கோர்க்கணும் ஜோடி கல்லு கட்டு நோக்கத்துல வந்த மாப்புள்ள இப்ப சுத்தி சுத்தி ஆடி இருக்கு இந்த தோப்பு. ரொம்ப போன மாறிகளே இந்த சாத்துல உங்க கொம்பு சுத்தம் வேலைக்கெல்லாம் நான் வாழல. தன்னானே தானே தன்னானே தன்னே தன்னானே நானே தன்னானே. ஹாய் நண்பர்களே, இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதர் ஸ்டேட் தான். அவர் என்ன மெசேஜ் போட்டிருக்காருன்னா, அண்ணா நீங்க அண்ணாவும் அண்ணியும் பண்ற வீடியோ ரொம்ப அழகா இருக்குண்ணா, உங்களுக்கு கேரளா முழுக்க ரொம்ப ஃபேன் பேஸ் இருக்கு, தமிழ்நாட்டுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ரசிக்க தெரியாதவங்க தான் கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. எங்களுக்கு மம்முட்டி மோகன்லாலுக்கு அடுத்தால நீங்க தான் அண்ணான்னு சொல்லி அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட பார்த்தாவது தயவு செஞ்சு திருந்துங்க, சரியா? இனியாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன், இடிச்சிடாம கொஞ்சம் போங்கன்னு சொன்னேன். தெரியுது, நீ மூடு. லெஃப்ட் உனக்கு, ரைட் எனக்கு. ஓகேவா மச்சான்? மழைக்காலம் குளிரென்ன நீ வந்து போனதாலா. நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யறேன். ஓகே பாய் 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 பாய். என்னெல்லாமோ வச்சு பார்த்தேன், அது பிடிக்க முடியல. அதான் அந்த பிஸ்கட்ல விஷத்தை வச்சு இந்த 2 பிஸ்கட் பாத்தியா பிஸ்கட் வச்சிருந்தேன், அதுக்குள்ள தின்னுட்டு போயிட்டு எங்க போய் தின்னுட்டு செத்து கிடக்க போதோ தெரியல. என்ன தெரியுமா, பூச்சி மருந்து. இப்ப நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன், இதை நான் குடிச்சிருவா. ஃபாலோ பண்றியா, குடிக்கவா? குடிச்சிருவேன். என்னன்னு சொல்லு, நீதான் சொல்லணும். முறுக்கு பாக்கெட் எவ்வளோனா?
40 ரூபாமா. லூஸ்னா எவ்வளோ? எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் கணவன் மனைவியை கொன்னு குக்கர்ல போட்டு வேக வச்சான், மூளையை வறுத்து தின்னான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிறதுங்களுக்கு குடிச்ச டம்ளரை எடுத்து வைக்கவே நேரம் இருக்காது. இருந்தாலும் அந்த குக்கர் எங்க இருக்குன்றத நம்ம தான் சொல்லணும். குக்கருக்கு விசில் எங்கன்றதையும் நம்ம தான் சொல்லணும். குக்கருக்கு எத்தனை விசில்ன்றதையும் நம்ம தான் சொல்லணும். எப்பவும் கலரை பார்த்து காதலிக்காதீங்க. ஏன்னா கருப்பெரும்பை விட சிவப்பெரும்பு தான் எப்பவுமே பயங்கரமா கடிச்சு வைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க, நானும் கத்துக்கிறேன். பூனா கொஞ்சம் கழட்டு. உனக்கு வேற வேலை இல்ல. நான் துணி யார கட்டணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வந்துருவேன் நல்லா. நீ எதை சொல்ற? ஏய் குளிக்க போறான் சைனா கட்டி விடுன்னு சொன்னப்பா, கருத்துரும். தாலி மேல சத்தியமா இதுக்கு மேல நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். என் மேலதான் தப்பு, மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இப்ப நீங்க சாரி கேட்க போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க சாரி கேட்க போறீங்களா இல்லையா? நான் பண்ண தப்புக்கு நீங்க சாரி கேட்க போறீங்களா இல்லையா? நீ பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்கணும். ஆமா கேக்குறேன். மன்னிச்சு தொலை. எல்லா தப்பையும் நான் பண்ண, நீதான் பண்ண. ஆனா சாரி சாரி சாரி. புருஷனை மதிக்கணும். புருஷனுக்கு வேலை இல்லாட்டியும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, அவர் வந்து நம்மளுடைய கணவர். சரி, நம்ம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியாகவே இருந்தாலுமே நம்மளுடைய கணவரை நம்ம வந்து நல்ல ஒரு தரத்தோட நம்ம வந்து வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னா தன் கணவர் வந்து தனக்காக நமக்காக என்ன வேணாலும் செய்ய வந்து தயாரா இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில லேடிங்களே ராட்சசி மாதிரி இருக்காளுங்க. கோபால், இது தாலி மாதிரி எனக்கு கொடுத்து வேலி போட பாக்குறீங்களா? நோ, நான் ஜாலியா ஜாலியா நீங்க ஜாலி பண்றதுக்கு குடுக்கற கூலியா இது? காலி பண்ணிடுவேன்.